السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் நமக்கு ஓய்வாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் நாம் ஒன்று புரிந்திருக்கின்றோம். என்ன நோக்கம் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், நபியே ஃபதக்கிர் இன் நஃபஅத் الذிக்ரா சயذكر மன் யக்ஷா. இந்த மனித சமுதாயத்திற்கு நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள். யாருடைய உள்ளத்தில் அச்சம் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த உபதேசம் பலனளிக்கும். அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக, ஈமான் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகம் என்பது நம்முடைய ஈமான் குறைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதுதான் இந்த உலகம். எப்படி நம்முடைய வாழ்வில் நமக்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய மொபைல் போன்களை நாம் சார்ஜ் செய்வோமோ, எப்படி நாம் பேசக்கூடிய மொபைல் போனை ரீசார்ஜ்களை செய்வோமோ, அதுபோன்ற ஒரு ஃபித்னா நிறைந்த இந்த காலத்தில் நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்குண்டான, அவையில் அமர்வதற்குண்டான மிகப்பெரிய ஒரு தேவையுடையவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் நாம் ஒரு தர்பியா வகுப்பில் நாம் எல்லாம் ஒன்று விழுந்திருக்கின்றோம். எந்த நோக்கத்திற்காக, இந்த லட்சியத்திற்காக நாம் இந்த அவையில் ஒன்று விழுந்திருக்கின்றோமோ அதற்குண்டான முழு புலிகளும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடும், அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்தை பெற்று நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இது போன்ற ஒன்று விழும்பக்கூடிய கூட்டமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கூட்டத்தை ஆக்க வேண்டும் என்பதாகவும், இதில் பேசப்படக்கூடிய தலைப்பு உரைகள் நமக்கு பயனளிக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, என கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அளவீட்ட அல் குர்ஆன்
வசனங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆன் என்பது மனிதன் மனிதனாக வாழ்வதற்குண்டான வழியை காண்பிக்கக்கூடியதான் இந்த குர்ஆன். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையில் வெற்றி அடைவதற்குண்டான வழிகளை காண்பிக்கக்கூடியதாக இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் இந்த குர்ஆனை அறிவை தேடினால் அறிவின் ஊற்றாக அவருக்கு பட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மனிதன் இந்த குர்ஆனில் நிம்மதியை தேடினால் நிம்மதி அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நிவாரணத்தை தேடினால் நிவாரணத்தின் பொக்கிஷமாக, நேர்வழியை தேடினால் வழிகாட்டக்கூடியதாக இந்த குர்ஆன் முஸ்லிம் சமூகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும், கடவுள் மறுப்பு கொள்கையாக இருப்பவராக இருந்தாலும் சரி, பல கடவுள்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சித்தாந்தம் உடையவர்களாக இருந்தாலும் இந்த குர்ஆன் நிச்சயமாக அவர்களுக்கு வழி காண்பிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், இந்த குர்ஆன் என்பது என்னிடம் இல்லாமல், இறைவனாக என்னிடம் இல்லாமல் நீங்கள் மற்றவரிடத்தில் நீங்கள் பார்த்திருந்தால் மிகப்பெரிய ஒரு முரண்பாட்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முன்னுக்கு முரணாக இன்றைக்கு பார்க்கின்றோம். சமூகத்தில் போற்றக்கூடிய சில நபர்களை ஒரு கட்டத்தில் தூக்கி பேசுகிறார்கள். ஒரு கட்டம் என்று வரும் பொழுது உடனடியாக தாழ்த்தி பேசுகிறார்கள். முன்னுக்கு முரணாக பேசக்கூடிய ஒரு காட்சி அளிக்கக்கூடிய நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த குர்ஆன் என்பது அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் சவால் விடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான், ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லி இன் குன்தும் ஸாதிகீன். இது போன்ற ஒரு வசனத்தை முடிந்தால் நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்ப்போம். ஃபது, உங்களுக்கு தேவையானவை நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள். உண்மையாளராக இருந்தாங்க சொன்னா இது போன்ற வசனத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதாக சவால் விடக்கூடிய குர்ஆன் தான் இந்த குர்ஆன். தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மட்டும் சவால் விடவில்லை, கவிதையில் நிபுணத்துவம் பெற்ற, கவிதையில் கரைத்து குடித்த அந்த அரபிய மக்களிடத்தில் சவால் விடுகின்றது. அப்படி இருந்தும் கூட அவர்கள் தோற்றவர்களாக, தோல்வி அடைந்தவர்களாக, கோழைத்தனமான சூழ்ச்சிகள் தான் அவர்களால் கையாள முடிந்ததே தவிர இந்த குர்ஆனை அவர்களால் எதிர்த்து எதுவும் செய்ய முடியவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் தான் ஒரு மனிதனுக்கு வெற்றியும் அளிக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். 17வது அத்தியாயம் 9வது வசனத்தில், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். நிச்சயமாக இந்த குர்ஆன் என்பது சமூகத்திற்கு சத்தியத்தை, நேர்வழியை காண்பிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் இந்த குர்ஆனை பின்பற்றுவார்களோ, வயுபஷ்ஷிருல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸ்ஸாலிஹாத் அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா. நபியே, அவர்களுக்கு நற்செய்திகள் சொல்லுங்கள். யார் இது பேணி பாதுகாத்து தன்னுடைய வாழ்வில் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வார்களோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு கூலி நன்மை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். 38வது அத்தியாயம் 29வது வசனத்தில், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக்குன், உங்களுக்கு நாம் பாக்கியம் நிறைந்த இந்த வேதத்தை இறக்கியிருக்கின்றோம். எதற்கு தெரியுமா? மூடி வைப்பதற்காக இல்லை. எதற்கு தெரியுமா? ரமலானில் மட்டும் வரும்போது எடுத்து ஓதுவதற்காக இல்லை. எதற்கு தெரியுமா? சமூகத்தில் இமாம் என்று அறியப்படக்கூடிய ஒரு நபருக்கு மட்டுமல்ல, லியத்தப்பரு ஆயாத்திஹி வலியததக்கரு உலில் அல்பாப், கவனித்து ஆய்வதற்காகவும் அறிவுடையோருக்கு இது நல்லுபதேசமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனின் உபதேசம் இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். உண்மையில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் என்பது மதுவை மட்டும் சுவைத்து வாழ்ந்த மனிதர்களை குர்ஆன் என்கின்ற சுவைக்குள் ஆழ்த்தி மிகப்பெரிய குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக மாற்றியது. படைப்புகளை படைத்தவனை விட்டுவிட்டு படைப்புகளை வணங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த குர்ஆன் சத்தியத்தை காண்பித்து படைத்த இறைவனை வணங்கக்கூடியதாக இருந்தது. சமூகத்திற்கு தீமை செய்தவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் சமூகத்திற்கு நல்லதை செய்யக்கூடிய மக்களாக மாற்றியது இந்த குர்ஆன் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், ஒரு மனிதன் கொடும்போக்காக இந்த குர்ஆனை நிராகரித்து வாழ்வான் என்றால், கவனம் செலுத்தாமல் வாழ்வான் என்றால், அதையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். 2வது அத்தியாயம் 121வது வசனத்தில்,
وَمَن يَكْفُرْ بِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْخَاسِرُونَ. இவர்கள்தான் நஷ்டவாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வியாபாரம் செய்ய தெரியவில்லை என்றால் நஷ்டவாளி என்று சொல்லப்படக்கூடிய, பொருளாதாரத்தில் உச்சநிலை அடையவில்லை என்றால் நஷ்டமாக பார்க்கக்கூடிய சமூக மத்தியில், முஸ்லிம்கள் மத்தியிலும் கூட தாடி வைத்திருப்பார்கள், தொழுவார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய பார்வையிலும் கூட நஷ்டவாளி யார் என்றால், சமூகத்திலே அந்தஸ்தடையிலே, பணம் அடையலே, பதவி அடையலே, வியாபாரத்தில் உச்சத்தை அடையவில்லை என்றால் அவர் நஷ்டவாளியாக தெரியக்கூடிய ஒரு தொழுகையாளிக்கு அல்லாஹ் பாதுகாத்தை தவிர குர்ஆனில் பலவீனமாக நிராகரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள்தான் நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். மற்றொரு வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, 59வது அத்தியாயம் 21வது வசனத்தில் லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், இந்த குர்ஆனை நம்ம மலையில் இறக்கி வைத்திருந்தால் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தால், அதில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களினால், அதனுடைய வெயிட்டின் காரணமாக அந்த மலை சுக்குநூறாக ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். ஆனால் இன்றைக்கு எப்படி நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம்? அந்த குர்ஆனை சர்வ சாதாரணமாக கடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மலைகளை பிளக்கக்கூடிய ஒரு குர்ஆனாக அல்லாஹ் சொல்கின்றார். ஆனால் அந்த குர்ஆன், அது சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய செய்திகள், அது சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய எச்சரிக்கைகள் நமக்கு சர்வ சாதாரணமாக கடந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் மேலும் சொல்கின்றான் 7வது அத்தியாயம் 179வது வசனத்தில் وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ, மனிதர்களிலும் ஜின்களில் நாம் சிலரை நரகத்திற்காக படைத்திருக்கின்றோம். இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தில பொடும்போக்காக சர்வ சாதாரணமாக இருக்கின்றோமோ, ஒருவர்கிட்ட ஒரு பண்பு இருக்கின்றது, அந்த பண்பு சாதாரணமாக நாம் நினைக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் அந்த பண்பை சொல்லும் பொழுது இவர்கள் விலங்கை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளம் இருக்கும், ஆனால் அந்த உள்ளத்தை கொண்டு அவர்கள் புரிய மாட்டார்கள். வலஹும் அயூனுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும், அந்த கண்ணை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கும், அதை கொண்டு செவியேற்க மாட்டார்கள். உலாயிக கல்அன்ஆம் பல் ஹும் அவல் உலாயிக ஹுமுல் காஃபிலூன், அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள்தான் கால்நடையை போன்றவர்கள். இல்லை இல்லை, அதைவிட மிக மோசமானவர்கள் என்பதாக. உள்ளம் இருக்கின்றது, சிந்திக்க மாட்டார்கள். கண்கள் இருக்கும், அதை கொண்டு பார்க்க மாட்டார்கள். காதுகள் இருக்கும், அதை கொண்டு செவிலாட்ட மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலாயிக ஹுமுல் காஃபிலூன், இவர்கள் தான் பொடும்போக்காளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த பண்பை குறித்து எப்படியெல்லாம் வர்ணித்து சொல்லி காண்பிக்கின்றானோ, குர்ஆன் என்று எடுக்கும் பொழுது அந்த 3 வகையான பண்பும் இன்றைக்கு சமூகத்தில் மிக சர்வ சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப எப்படி அன்புக்குரிய சகோதரர்கள், குர்ஆனை கேட்கும் பொழுது நம்முடைய கண்களில் கண்ணீர்கள் வரும். எப்படி உள்ளங்களில் மாற்றம் அடைய முடியும்? உள்ளத்தில் எப்படி தாக்கம் ஏற்படும்? குர்ஆனுடைய விஷயத்தில் இவ்வளவு பலவீனமாக இருந்தோம் என்றால், நம்முடைய கண்களில் ஏன் கண்ணீர் வரவில்லை என்றால், இந்த குர்ஆனுடைய விஷயத்தில் பலவீனமாக இருப்பதின் காரணமாகத்தான். அல்லாஹ் பாதுகாப்பதை தவிர நம்முடைய கண்களில் கண்ணீர் வருவதில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை கற்றால் அவருடைய சிறப்பை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். ஒரு குர்ஆனுடைய மஜ்லிஸில் நாம் அமர்ந்தால், குர்ஆனுடைய வகுப்பில் நாம் அமர்ந்தால் எப்பேற்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். குர்ஆனை ஓதுவதற்காக, மார்க்கத்தை படிப்பதற்காக இந்த துன்யாவில் பல வேலைகள் இருந்தும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்தவர்களாக
அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதற்காக ஒரு சபையில் ஒரு மனிதன் கூடினான் என்றால் உலகத்துடைய பார்வை வேண்டுமானால் ஒரு பள்ளியில் அமர்ந்து கொண்டு வருவதாக நினைக்கலாம். அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு வெகுமதியை தரக்கூடியதுதான் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய இடம், குறிப்பாக திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதக்கூடிய சபை. புகாரியில் வரக்கூடிய செய்தி 6408வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி மலாயிகா யதூஃபூன ஃபித் துருக். தெருக்களில் சில மலாயிகாக்கள் உலா வந்து கொண்டிருப்பார்கள். தெருக்களில் சில மலாயிகாக்கள் உலா வரக்கூடிய மலாயிகாக்கள் இருக்கிறார்கள். எனக்கு தெரியுமா? யல்தமிஸூன அஹ்ல ذிக்ர ஃபஇதா வஜது கௌமன். அவர்கள் யார் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய சபையில் காண்கிறார்களோ அந்த சபையை உடனடியாக கண்டுவிட்டார்கள் என்றால் தனாதவ் அஹலும்ம இலா ஹாஜதிக்கும், மற்ற மலாயிகாக்களுக்கு அழைப்பு கொடுப்பார்களா, வாருங்கள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்பதாக. அவர்கள் வருவார்கள். வந்த மாத்திரத்திலேயே யார் படிப்பதற்காக, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக, ஹதீஸுகளை தெரிந்து கொள்வதற்காக, மார்க்கத்தை படிப்பதற்காக, உலக விஷயங்கள் எல்லாம் துண்டித்தவர்களாக அதற்குண்டான நேரத்தை கொடுத்து அதற்குண்டான அந்த பொறுப்பை அவர்கள் கவனிப்பவர்களாக இருப்பார்கள் என்றால் அந்த மலாயிகாக்கள் வானம் வரைக்கும் தங்களுடைய இறக்கைகளை உயர்த்தியவர்களாக அந்த படிக்கக்கூடியவர்களுக்கு தங்களுடைய இறக்கையின் மூலமாக ரஹ்மத்தை பொழியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதோடு நிற்கவில்லை அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மலாயிகாக்கள் அல்லாஹ்விடத்தில் போவார்களாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வ ஹுவ அஅலம், தெரிந்தவனாகவே கேட்பானா, மா யகூலு இபாதி, என்னுடைய அடியார்கள் என்ன சொன்னாங்க, என்னுடைய அடியாரிடத்துல வந்தீங்களே அவர்கள் எதை சொல்கிறார்கள்? قالوا يقولون يسبحونك ويكبرونك ويحمدونك ويمجدونك. யா அல்லாஹ், உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், உன்னை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அந்த மலாயிகாக்கள் சொல்வார்களாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பானா, ஹல் ரஅவுனி, அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா, அவர்கள் என்னை பார்த்ததுண்டா? வல்லாஹி மா ரஅவ், ஒருபோதும் அவர்கள் உன்னை பார்த்ததில்லையா இறைவா. அவர்கள் பார்த்தாலுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இன்னும் அவர்கள் அதிகமாக உன்னை பார்த்து விட்டார்கள் என்றால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்ச சந்தோஷமே அந்த அல்லாஹ்வை, நம்மை படைத்த இறைவனை நாம் எதுவும் கேட்காமல் நமக்கு இவ்வளவு தந்திருக்கின்றானே அந்த அல்லாஹ்வை பார்ப்பதுதான். அப்பேற்பட்ட பார்க்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அந்த மனிதன் அதிகமாக உன்னை புகழக்கூடியவனாக, தக்பீர் செய்யக்கூடியவனாக மாறி விடுவானே அல்லாஹ். உடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதோடு நிறுத்தவில்லை. அவர்களின் இடத்தில் என்ன கேட்கிறாங்க? யா அல்லாஹ், யஸ்அலூனக அல் ஜன்னah, சொர்க்கத்தை கேட்கிறார்கள். உன்னிடத்தில் சொர்க்கத்தை விரும்புகிறார்கள். சொர்க்கத்தை பார்த்திருக்காங்களா? வல்லாஹி யா ரப், உன் மீது சத்தியமாக அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்ததில்லை. அப்படியானால் பார்த்தால் எப்பேற்பட்ட நிலைமை இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக, மா லா ஐனுன் ரஅத், எந்த கண்களாலும் பார்த்திடாதே, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதுகளும் கேட்கிறாதே, எந்த உள்ளத்தாலும் கூட கற்பனை கூட செய்து பார்த்திட முடியாத சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை பார்த்தா எப்படி இருப்பாங்க? யா அல்லாஹ், இன்னும் இன்னும் அதிகமாக பள்ளியிலே இருந்து விடுவார்கள். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பானா, மாதா ஃபமிம்மா யதஅவ்வதுன், இதிலிருந்து அவங்க என்ன பாதுகாப்பு தேடுறாங்க? நரகத்திலிருந்து. யா அல்லாஹ், நரகத்தை பயப்படுறாங்க, அந்த நரக நெருப்பை பயப்படுகிறார்கள். அதை அவர்கள் பார்த்தால் வல்லாஹி யா ரப், உன் மீது சத்தியமாக இன்னும் அவர்கள் பயந்தவர்களாக, உன்னை அதிகமாக பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக சொல்லிய மாத்திரத்திலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சிறப்பெல்லாம் யாருக்கு சொல்கிறான் என்றால், உலகத்தில் பல்வேறு வேலைகள் எனக்கு இருக்கின்றது, ஒரே டென்ஷனாக இருக்கின்றது, குர்ஆனை ஓத முடியாது, ஹதீஸ் வகுப்புகளை அமர முடியாது, 5 நிமிடம் உரையை கேட்க முடியாது என்பதாக சொல்வதற்கு சொல்லப்பட்டதல்ல. அதையெல்லாம் புறம் தள்ளியவர்களாக மறுமை சிந்தனையோடு குர்ஆனோடு தொடர்போடு ஒருவர் இருப்பார் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி காண்பிக்கின்றான், அப்படியானால் உங்களை சாட்சியாக்கி நான் சொல்கின்றேன்,
அவருடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சூழலை சிந்தித்து பாருங்கள். கல்வி சபையில் அமர்வது என்பது, குர்ஆனோடு தொடர்போடு இருப்பது என்பது, மார்க்க விஷயத்தை படிப்பது என்பது, அல்லாஹ் சொல்கின்றார் அந்த மலாயிக்காவிடத்தில், அப்படியே நான் சாட்சி சொல்கின்றேன் அவருடைய பாவங்களை நான் மன்னிப்பதாக. உடனே மலாயிக்கா கேட்பாங்க, யா அல்லாஹ், அந்த சபையிலே இப்படி பாருங்க, சிறப்பை பாருங்கள். அந்த சபையில ஒரு மனிதர் வந்தாரு, ஆனால் அவருக்கு படிக்கணுங்கிற நோக்கம் இல்லை, வேற ஒரு நோக்கத்துல வந்தாரு. போறதுதான் போறோம், அந்த கேப்ல அங்க போய் உட்கார்றதுக்கு இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவோம், டைம் ஆகுது கொஞ்ச நேரம் போகுமே, சில நேரங்களில் நாம் அமர்வும் அல்லவா. அவர்களுக்கும் சிறப்பு இருக்கின்றது. அதை பின்தொடர்ந்து அதே மாதிரி செய்வதற்காக இல்லை, அவர்கள் தன்னுடைய நிலையை மாற்றிக் கொள்ள வேண்டும். சொல்றாங்க, அல்லாஹ் மனிதருக்கு இருந்தாரு, அவருடைய தேவை வேற, நோக்கம் வேற. இந்த சபையில உட்கார்ந்தாரா, ஆனா அவருக்கும் அந்த சிறப்பு இருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு மகத்தான நன்மையை பெற்றுக் கொடுப்பதுதான் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக, ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக, மார்க்கத்தை படிப்பதற்காக ஒரு சபையில் நாம் அமர்ந்தோம் என்றால், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சபை இருக்கும் என்றால், அப்பேற்பட்ட சபைதான், சிறப்புடைய சபைதான் இந்த சபை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை பற்றி நமக்கு நிறைய அதிகமா சொல்லி இருக்கிறாங்க. இந்த குர்ஆன் நாளை மறுமையில் நமக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தாய் தந்தை ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை, மனிதன் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுக்கு ஒரு சிறப்பாக சொன்னார்கள், யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது குர்ஆன் உடையவர்களாக வாழ்வார்களோ, குர்ஆனுடைய தொடர்போடு இருப்பார்களோ, யுகாலு லிஸாஹிபிஹில் குர்ஆன் இக்ரா, குர்ஆன் உடையவரே, இதோ நீங்கள் இந்த குர்ஆனை ஓதுங்கள், வரத்தில் நீங்கள் அழகான முறையில் ஓதுங்கள். கமா குன்த தரத்தில் ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி தொடர்போடு உறவோடு நீங்கள் இருந்தீர்களோ அதே போன்று இந்த சொர்க்கத்தில் நீங்கள் ஓதுங்கள். فإن منزلتك عند آخر آية تقرأها, உன்னுடைய இறுதி ஓதுதல் எந்த வசனமாக இருக்கின்றதோ அதுதான் இந்த சொர்க்கத்துடைய தரஜா என்பதாக சொன்னாங்க. அன்புக்குரிய சூழலை சிந்தித்து பாருங்கள். நாம் மனனம் செய்திருக்கக்கூடிய, இப்பொழுது வைத்திருக்கக்கூடிய சூறாவை வைத்து எவ்வளவு படித்திரங்கள் என்னால் சொர்க்கத்தில் உயர முடியும்? என்னுடைய ஓதுதல் குர்ஆனோடு தொடர்பு, அந்த தொடர்பு நாளை மறுமையில் சொர்க்கத்தை, அந்தஸ்தை பெற்று தருமா? இன்றைக்கு பணம் இருந்தால், பதவி இருந்தால் நாம் நமக்கான அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளலாம். சொல்லும்படி நாளை மறுமை பயந்து கொள்ளுங்கள், யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது, அவருடைய ஈட்டுத் தொகை கொடுக்குமவர்கள் எதுவும் செய்துவிட முடியாது சொல்லப்படக்கூடிய நாள் இந்த குர்ஆன் உடையவராக இந்த உலகத்தில் வாழ்வார் என்றால், சாஹிபுல் குர்ஆன், குர்ஆனோடு தோழமை வைப்பார் என்றால் அந்த குர்ஆன் அவருக்கு பயனளிக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் இந்த குர்ஆனை கேட்கின்றார்களோ மன நிம்மதி வேண்டும், மன நிறைவு வேண்டும், கருணை வேண்டும் என்பதாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மன நிம்மதிக்காக இந்த சமூகத்தில் பாட்டு கேட்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கின்றோம். மன நிம்மதிக்காக மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுகளை தேடக்கூடிய மக்களை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வஇதா குரிஅல் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன், செவிதாழ்த்தி நீங்கள் கேளுங்கள், கேட்டால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை செய்யப்படக்கூடியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். சொல்லுவாங்க, யார் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில் அமர்ந்து கொண்டு படிப்பார்களோ அவர்களுக்கு சக்கீனத், அமைதி இறங்குகின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரிகளை, இந்த குர்ஆன் நாளை மறுமையில் நமக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக பல்வேறு ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம். அதிகமான ஹதீஸ்களை நம்மால் பார்க்க முடியும். அமைதி தரக்கூடியதாக, சக்கீனத்தை தரக்கூடியதாக, அல்லாஹ்விடத்தில் அந்த சபையை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு இடமாக இந்த குர்ஆன் தொடர்போடு இருக்கும் பொழுது இத்தனை சிறப்புகள் அந்த மனிதன் அடைகிறான் என்றால், அந்த குர்ஆனோடு நாம் எப்படி இருக்கின்றோம்? இறுதியாக அந்த குர்ஆனை எப்பொழுது நாம் தொட்டோம்? சிலர் ஒரு வாரத்திற்கு முன்பாக தொட்டிருப்பார்கள்,
சிலர் ஒரு மாதத்திற்கு முன்பாக, சிலர் ஒரு வருடத்திற்கு முன்பாக, சிலர் இந்த குர்ஆனை தொழாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இவ்வளவு சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடியதான் இந்த குர்ஆன். அப்பேற்பட்ட அந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடிய, ஈமானை அதிகரிக்கக்கூடிய, அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய, அமைதியை கொடுக்கக்கூடிய, கருணை பொழியக்கூடிய, உடலை சிலிர்க்க வைக்கக்கூடிய இந்த குர்ஆன் நேரடியாக இறங்கும் பொழுது சஹாபாக்கள் எந்த அளவிற்கு அவர்கள் அதனுடைய சுவையை உணர்ந்தார்கள் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனோடு எப்படி இருந்தார்கள் தெரியுமா? இன்றைக்கு இசைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், திரைப்படங்களை பார்த்து இளைஞருடைய உடல் ரோமங்கள் எல்லாம் மெய் சிலுக்குகின்றது. இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ மக்களுடைய, நம்முடைய வாழ்வில் எத்தனையோ திரைப்பட போலியான அந்த டைலாக்குகளுக்கெல்லாம் உடல்கள் எல்லாம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் குர்ஆனை படிக்கும் பொழுது அப்படி வந்ததா என்று கேட்டால் கேள்விக்குறியாக இருக்கின்றது. எத்தனையோ சஹாபாக்களுடைய வாழ்வில் நாம் பார்க்கும் பொழுது இந்த குர்ஆனை ஓதி ஓதி அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். வசனத்தை கேட்ட மாத்திரத்திலேயே உள்ளங்கள் எல்லாம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வரலாற்றில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய கோபக்காரர்களாக இருப்பார்கள், மிகப்பெரிய ஒரு வீரராக இருப்பார்கள். குர்ஆனுடைய வசனம் என்று வந்துவிட்டால் பலகீனமான உள்ளமாக, உள்ளங்கள் எல்லாம் சுக்குநூறாக போகக்கூடிய மக்களாக வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையோடு இருக்கக்கூடிய தோழர்களில் ஒரு நபி தோழர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அந்த வசனம் எப்பேற்பட்ட தாக்கத்தை, மாற்றத்தை அந்த நபி தோழருக்கு ஏற்படுத்திச்சுன்னு சொன்னா, கொஞ்ச நாளுக்கு சபைக்கே அவர் வரல. அழக்கூடியவர்களாக, கவலைப்படக்கூடியவர்களாக, எந்த அளவிற்கு என்றால் தான் ஒரு நரகவாதி என்று நினைத்து விட்டார். 49வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லம்மா நஸல் ஹாதிஹில் ஆயா யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, உங்களுடைய சப்தங்களை, உங்களுடைய குரல்களை இந்த நபிக்கு முன்னால் உயர்த்தி விடாதீர்கள். ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض, உங்களுக்கு மத்தியில் நீங்க பேசும்போது சில நேரங்களில் சப்தமாக உயர்வாக பேசுவோமே, அந்த சப்தத்தை நீங்கள் நபிக்கு முன்னால் செய்வீர்கள் என்றால் என்ன ஆகும் தெரியுமா? அன் தஹ்பத அஅமாலுக்கும் வஅன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாமல் இருக்கும் பொழுது உங்களுடைய முழு அமல்களும் அழிக்கப்பட்டு விடும் என்பதாக வசனம் இறங்குகின்றது. பெரிய சூரா அல்ல, பெரிய பக்கங்கள் கொண்டே அந்த வசனம் அல்ல, 2 வரிகளை கொண்ட வசனம் மட்டும்தான். நபியோடு சபையோடு இருக்கின்றோமே, இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்பதாக நினைக்கவில்லை. இது வேறொரு நபருக்கு இறக்கப்பட்டது என்பதாக அந்த வசனத்தை பிறருக்கு பொருத்தி பார்க்கவில்லை. உடனடியாக அந்த நபித்தோழர் தனக்குத்தான் இந்த வசனம் இறங்கியதை போன்றவர்கள் பார்க்கிறார்கள். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயர்ந்த சப்தம் உடையவர்கள். அவங்கள்ட்ட உயர்ந்த சப்தம் இருந்துச்சு. அந்த சப்தத்தின் காரணமாக நினைத்தார், என்னுடைய அமல்கள் எல்லாம் முடிந்து விட்டது. சொல்கின்றார், அனல்லதி குன்து அர்ஃபஉ ஸௌதி, என்னுடைய சப்தம் பேசினால் ரொம்ப சப்தமா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இத்தனை நாட்கள் சப்தமிட்டவனாக நான் பேசிவிட்டேனே, இந்த வசனம் இறங்கிவிட்டது, என்னுடைய அமல்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்பதாக வீட்டில் அமர்ந்து கொண்டு தலையை தொங்க போட்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பணிச்சுமைகளாக இருந்தாலும் தன்னுடைய தோழர்களை கவனிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சிறந்த தலைவர்கள் உதாரணம். எங்க சாபித்தவர்கள் கொஞ்ச நாள் காணோம். சாபித்தவர்கள் எங்கே? ரலியல்லாஹு அன்ஹு. உடனே ஒரு நபி தோழர், யா ரசூலல்லாஹ், நான் பார்த்து வருகின்றேன். போறாங்க, வீட்டுக்கு போறாங்க. சாபித்தவர்கள் தன்னுடைய தலையை தொங்க போட்டவர்களாக, மிக வருத்தப்பட்டவர்களாக, இந்த வசனத்தின் தாக்கத்தின் காரணமாக தன்னுடைய இயல்பான வாழ்க்கையே மாறிவிடும் அளவிற்கு அந்த வசனம் தாக்கத்தை ஏற்படுத்தியது. என்னுடைய அமல்கள் இந்த உலகத்தில் அழிக்கப்பட்டு விட்டது என்றால் நாளை மறுமையினுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதாக சிந்தித்தவர்களாக கவலைப்பட்ட நிலையில் அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர் அந்த மனிதர் காண்கின்றார். சாபித்தவர்களை உங்களுக்கு என்ன இருக்கு?
சாபித் சொல்கின்றார் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய குரல் சப்தமாக இருக்கின்றது, நடந்த விஷயத்தை சொல்கின்றார். உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சாபித் அவர்கள் இது போன்றது கூறினார்கள் என்பதாக சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதை பாருங்கள். பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னah. என்ன சொல்றீங்க? சாபித் அவர்கள் சொர்க்கவாதி, நரகவாதி அல்ல, அழைத்து வாருங்கள், அவர் சொர்க்கவாதி என்பதாக சொல்லப்பட்டது. அதே போன்று ஒரு போரில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்கிற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். அப்படியே அன்புக்குரிய சகோதரர்கள், எத்தனையோ வசனங்களை நாம் கேட்கின்றோமே. தொழுகை சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய வசனங்கள், அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன். கொடும்போக்காக அவர்கள் தொழுவார்கள், பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுவார்கள். இந்த வசனத்தை கேட்டிருக்கின்றோம். தெரிந்த சூரா என்ன சூறாங்க? அரஐத்தல் லதீ யுகذிபு பித்தீன் என்று சொல்லி வரக்கூடிய சிறிய 4 வரிகளை கொண்ட அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்கின்றானே, நம்முடைய வாழ்வில் நம்முடைய தொழுகை என்றைக்காவது இந்த வசனத்தோடு மோதவிட்டு இந்த வசனத்தோடு உரசி பார்த்திருந்தோம் என்றால் எத்தனையோ தொழுகைகளை நாம் உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்களாக மாறி இருப்போம். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா. தெரிய வசனமா இல்லையா? குறை கூறி புறம் பேசி திரியும் ஒவ்வொருக்கும் கேடுதான், அவருடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். உங்களுடைய சகோதரருடைய இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களா என்று சொல்லப்படக்கூடிய புறம் இன்றைக்கு எவ்வளவு சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே. தொழுவார்கள், தஸ்பீஹ் செய்வார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், அதோடு சேர்த்து பிற மக்களுடைய குறைகளில் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோமே. ஏன் இந்த வசனம் அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை? அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமு யதஹப்பது ஷைத்தானு மினல் மஸ். யார் வட்டியை உண்பார்களோ அந்த வட்டி உண்பது என்பது நாளை மறுமையில் அவர்கள் ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒரு பைத்தியத்தை போன்று எழுப்பப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கின்றாரே. ஆனால் அந்த வட்டி விஷயத்தில் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம்? சஹாபாக்களுக்கு அந்த வசனங்கள் உள்ளத்தை தாக்கி அழக்கூடிய ஒரு வசனமாக இந்த வசனம் இருந்தது. ஆனால் நேரடியாக அதில் சொல்லப்படுவதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் மிக சமமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய மனங்கள் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு தாக்கமும் ஏற்படுத்தாமல் செல்கிறோம் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம் புகாரில் 4418வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. சஹாபாக்கள் இந்த குர்ஆனோடு எந்த அளவுக்கு தொடர்போடு இருந்தார்கள் என்றால், இந்த குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய வசனம் ஒரு பொய்யர் என்பதாக சொல்லப்படுது சொன்னால் அந்த பொய்யராக நான் இருந்துவிடக் கூடாது என்பதாக நினைப்பார்கள். முஃமின்களாக சொர்க்கவாதிகளாக அந்த சிறப்புகளை பெற்று சொல்லக்கூடிய வசனங்களுக்கு உண்டானே நபராக நான் இருக்க வேண்டும் என்பதாக நினைப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தபூக் போரை நாம் பார்க்கின்றோம். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு நீண்ட ஹதீஸ், சுருக்கமாக சொல்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக் போருக்கு செல்லாமல் அவர்கள் தாமதமாகி விடுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரில் விசாரிக்கிறார்கள். கஅப் எங்கே என்பதாக கேட்கிறார்கள். ஒரு மனிதர் அவரை பற்றி தவறாக சொல்லும் பொழுது மற்றொருவர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒருபோதும் நாங்கள் கஅபை எவ்வாறு நாங்கள் பார்த்ததில்லை, நிச்சயமாக ஏதாவது காரணம் இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக சொல்லப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஊரில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஊரில் அடையாளமிடப்பட்ட முனாஃபிகீன்கள் இருந்தார்கள், வயதானவர்கள் இருந்தார்கள். அந்த நிலையில் நான் இருக்கின்றேனே என்பதாக நினைத்து வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்த மாத்திரத்திலே ஒரு 80 நபர்கள் சத்தியமிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல பொய் சொல்லி தப்பிச்சிடுறாங்க. ஆனால்
கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாதம் போன்ற அதில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். ஒரு விஷயத்தை இல்லைன்னா இல்ல நிரூபிச்சிருவாரு, ஆமானா ஆமா நிரூபிச்சிருவாரு என்கின்ற வாத திறமை இருந்தும் கூட அவர்கள் பயந்தது குர்ஆன் வசனத்திற்கு. அல்லாஹ் பொய்ய என்பதாக சொல்லப்படக்கூடிய பட்டியலில் என்னுடைய பெயர் வந்துவிடக் கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, நான் உண்மையாளராக இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உண்மைத்தான் சொல்ல போகின்றேன். இதனால் எப்பேற்பட்ட சோதனை எனக்கு வந்தாலும் சரி என்பதாக மிக தைரியமாக குர்ஆன் வசனத்தை அஞ்சியவர்களாக, அல்லாஹ்வுக்கு அஞ்சியவராக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், மற்ற நாட்களை விட இந்த நாள், இந்த போரில் அதிகமான செல்வம் இருந்தது, 2 குதிரை இருந்தது, நான் தான் வராமல் போய்விட்டேன் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய விஷயத்தை நான் அல்லாஹ்விடத்தில் விட்டுவிடுகின்றேன் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதுவரைக்கும் யாரும் இவரிடத்தில் நீங்கள் பேசக்கூடாது என்பதாக சொல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட பல நாட்கள் கிடைக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே. ஓரிரு நாட்கள் அல்ல, தன்னுடைய உயிரை விட அதிகமாக நேசித்து அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சு இல்லாமல் போகின்றது. தன்னுடைய சகோதரர்கள் யாரும் பேசக்கூடாது என்பதாக சொல்லப்பட்டு விட்டது. யாரும் பேசாத ஒரு சூழ்நிலை அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லி காண்பிக்கின்றார். உலகம் வெளிச்சமாக இருந்தும் கூட, உலகம் ராகத்தாக இருந்தும் கூட அவர்கள் இருளாக மாறிவிட்டது. இந்த சோதனை அவர் தாங்குவதற்கு தயாராக இருந்தார்கள். குர்ஆனுடைய வசனம் இறங்கிவிடும் என்பதற்காக அவர்கள் எதிர்பார்த்து தயாராக இருந்தார்கள். 50 நாட்கள் கடக்கின்றன. தௌபா செய்கின்றார், கண்ணீர் வடிக்கின்றார். அந்த கண்ணீரின் பரிசாக, அந்த தௌபாவின் பரிசாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9வது அத்தியாயத்தில் 118வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான். வஅல ஸலாத்தத்தில் லதீன குல்லிஃபூ, யார் 3 நபர்கள் தாமதித்தார்களோ, ஹத்தா இதா வாகத் அலைஹிமுல் அர்த், இந்த உலகம் அவர்களுக்கு நெருக்கடியாக ஆகப்பட்டு விட்டது. ரஹுபத், விசாலமானதாக இருந்தும் கூட அவருடைய உள்ளமெல்லாம் கடினமாக ஆகிவிட்டது. அவருடைய வாழ்க்கையை வெறுக்கும் அளவிற்கு அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் நாம் திரும்புவதும், நாம் சேர்வதும், நாம் தஞ்சமடைவதும் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் என்பதை அவர்கள் புரிந்ததின் காரணமாக இந்த வசனத்தை அவர்கள் ஆதரவாக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹோ அவர்களை மன்னிக்க கூடியவனாக இருந்தான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், ஆனால் இந்த சோதனையை தாங்காமல், நம்முடைய அந்த வார்த்தையை பயப்படாமல் சில முனாஃபிகீன்கள் நபியே உங்களிடத்தில் சத்தியம் செய்தார்கள். நீங்கள் அவர்களை விட்டுவிட வேண்டும் என்பதற்காக அவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். இன்னஹும் ரிஜ்சுன், அவர்கள் அசுத்தமானவர்கள். ஜஹன்னம், மேலும் அவர்கள் நரகத்தில் தான் அவர்களுடைய இடமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அவர்கள் அந்த பொறுமையாக இருந்தார்கள், குர்ஆனுடைய வசனத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நற்செய்தி சொல்லக்கூடியவனாக இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் சரி, பொய்யர்களுடைய அந்த லிஸ்டில் நான் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சிறப்பித்து மன்னித்து சொல்லக்கூடிய ஒரு அடையாளமாக இன்றும் பேசும் அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபித்தோரை சிறப்புப்படுத்தி வைத்தான் என்றால், குர்ஆனிற்கு அவர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவமும், அல்லாஹ் மீது அச்சம் கொள்ளக்கூடியவர்களாக, அல்லாஹ் வசனத்தை இறக்கி விடுவான் என்பதை அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக, கண்ணீர் சிந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த குர்ஆனை கொண்டு அவர்கள் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரி 4582வது ஹதீஸாக இன்றைக்கு பெரும் தலைவர்கள் என்பதாக சொல்லப்பட்டு அவர்கள் அழுது விட்டார்கள் என்றால் சிறப்பித்து பேசக்கூடியவர்களாக, நாம் ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தலைவர்களே இது போன்ற ஒரு தலைவர் வர முடியாது. ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சிறந்த தலைவர் என்றால் வெளிப்புறத்திலும் சரி உள்புறத்திலும் சரி உண்மைத்தான் அவர்கள் பேசுவார்கள் என்று சொல்லும் அளவிற்கு சிறந்த தலைவராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த குர்ஆனுடைய வசனத்தால் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஆரம்ப காலத்தில் ஏற்றவர்கள். இஸ்லாத்திற்காக பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள்.
ஆனால் அவருக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. அழகிய முறையில் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு கூட நாம் பல கிராத்துகளை கேட்கக்கூடியவர்களாக இருந்தால், அந்த பழக்கம் இருந்தால் நாம் கேட்போம். சிலருடைய கிராத்துகளை விரும்பி நாம் கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அன்றைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவருடைய கிராத்தை விரும்பி ஓதுதலை விரும்பி கேட்கக்கூடிய நபர்களில் ஒருவர் என்றால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வராங்க அல்லாஹ்வுடைய தூதர், இக்ரா அலைய அல் குர்ஆன். இப்னு மஸ்ஊத் அவர்களே, குர்ஆன் கொஞ்சம் ஓதி காட்டுங்க, எனக்காக குர்ஆனை ஓதுங்கள். قلت يا رسول الله كيف اقرا عليك وانما انزل عليك. குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை நான் உங்களுக்கு ஓதி காண்பிப்பதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னி அஷ்தஹி அன் அஸ்மஉஹு மின் கைரி. மற்றவர்கள் ஓதி கேட்பதற்கு நான் விரும்புறேன். யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு தலைவர் சொல்வார் தனக்கு மேலாக யாரும் செல்லக்கூடாது என்கின்ற சுயநலை கொண்ட தலைவர்களைத்தான் இந்த உலகத்தில் பார்க்க முடியும். அல்லாஹ் பாதுகாத்து தருகிறேன். நீ எனக்கு சொல்வதா? அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்கள், குர்ஆன் அவருக்கு இறக்கப்பட்டும் கூட அந்த குர்ஆனை எனக்கு ஓதி காண்பீர்கள் என்பதாக சொல்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபஃப்தஹ்து சூரத்தன் நிசா ஃபகரஅது அலைஹி. நான் சூரத்துன் நிசாவை ஆரம்பம் செய்து ஓத ஆரம்பித்தேன். ஃபலம்மா பலகுது, ஓதிக்கொண்டே வந்தேன். ஆரம்பத்திலிருந்து 41வது வசனம், அந்த வசனம் ஒருவரைக்கும் நான் ஓதினேன். فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. நபியே, ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் நாம் கொண்டு வருவோம் சாட்சியாளர்களை, அதே போல் உங்களையும் நாம் சாட்சியாளராக நிறுத்துவோம். நிராகரிக்கும் அந்த நேரத்தில் நிராகரித்த மக்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதாக வசனம் வந்த மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்சிக், நிறுத்துங்க, இப்னு மஸ்ஊத் அவர்களே நிறுத்துங்கள். உடனடியாக இப்னு மஸ்ஊத் அவர்கள் பார்க்கிறார்கள் அல்லாஹ்வுடைய கண்ணியம் நிறைந்த அந்த கண்களை. ஃபைதா ஐனாஹு தத்ரிஃபான், கண்கள் எல்லாம் குளமாகி கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனையோ விஷயத்திற்கு அழக்கூடிய நாம் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டால், உலகத்தில் ஒரு இழப்பை சந்தித்து விட்டால், உலகத்தில் சோதனை வந்து விட்டால், உடனடியாக நம்முடைய கண்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை குறித்து சொல்லக்கூடிய அந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்திலேயே கண்கள் எல்லாம் குளமாகி அழக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறினார்கள். இதே போன்ற இன்னொரு மற்றொரு ஹதீஸ் வருகின்றது. எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகாலையில் எழுந்தவர்களாக தொழுது இந்த உம்மத்திற்காக பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள். யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை நீ காப்பாற்றுவாயாக, என்னுடைய உம்மத்துடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதாக பிரார்த்திக்கக்கூடிய, கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தூதராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது, ஒரு நாள் இரவு மற்ற நாளை போன்றல்லாமல் அதிகமாக சுஜூதில் இருந்து கொண்டு அழுது கொண்டு பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இதோ என்னுடைய தூதர் அழுது கொண்டே இருக்கிறாரே, என்ன ஆனது கேட்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எதற்காக இவ்வளவு மணி நேரம் பிரார்த்தித்து நீங்கள் அழுகிறீர்கள், என்ன காரணம் என்பதாக சொல்லும் பொழுது, அந்த அழுகைக்கும் அந்த துக்கத்திற்கும் அந்த நீண்ட துஆவிற்கும் சொல்லிய பதில் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 5வது அத்தியாயம் 116வது வசனமும் 117 118வது வசனத்தை மேற்கோள் காண்பித்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். வசனத்தை மேற்கோள் காண்பித்து அழக்கூடிய தூதர். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல கேள்வி கேட்பதை பற்றி, நபியே நீங்கள் நினைத்து பாருங்கள், நாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்போம், அதை நினைச்சு பாருங்க.
أأنت قلت للناس اتخذوني وأمي إلهين من دون الله அல்லாஹ்வை விட்டுவிட்டு என்னுடைய தாயையும் என்னையும் நீங்கள் கடவுளாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நீங்கள் சொன்னீர்களா என்பதாக நாம் கேட்போமே. அதை நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வசனத்தை ஓதி அழுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், قال سبحانك ما يكون لي ان اقول ما ليس لي بحق. யா அல்லாஹ், எனக்கு உரிமை இல்லாத விஷயத்தில் நான் எப்படி சொல்வேன்? நீயே தூய்மையானவன் என்பதாக. இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்த தஅலமு மா ஃபி நஃப்ஸி. நான் எதை அறிவேன் என்பது உனக்கு தெரியும், நான் எதை சொன்னேன் என்பது உனக்கு தெரியும். ஆனால் உன்னை பற்றி உன்னுடைய மனதில் இருப்பது எனக்கு எதுவும் தெரியாது யா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வசனம். இல்ம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மா குல்து லகும் இல்லா மா அமர்தனி பிஹி. யா அல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், யா அல்லாஹ், உன்னை தான் வணங்க வேண்டும் என்பதாக அந்த மக்களுக்கு நான் சொன்னேன். என்னுடைய இறைவன் உங்களுடைய இறைவனும் அந்த அல்லாஹ் தான் என்று நான் சொன்னேன். அதுவரைக்கும் நான் கண்காணிக்கக்கூடியவனாக இருந்தேன். என்னை எப்பொழுது நீ உயர்த்தினாயோ அதற்கு பிறகு நீயே கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய் என்பதாக அந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிவிட்டு, இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். யா அல்லாஹ், நீ நாடினால் இந்த மக்களை நீ தண்டிப்பாயாக, அவர்களுடைய உன்னுடைய அடியார்களாக இருக்கிறார்கள். நீ நாடினால் இவர்களை மன்னிப்பாயாக, நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றாய் என்பதாக அந்த வசனத்தை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதற்கு அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த உம்மத்தை நினைத்தவர்கள் அழுதார்கள். இந்த மக்கள் இவ்வளவு பாவங்களை செய்கிறார்களே, இணை வைப்பு செய்கிறார்களே. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கப்படக்கூடிய கேள்வி, இந்த மக்கள் இந்த சமூகத்திற்கு தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக உங்களை அனுப்பினேன், இந்த மக்களோ இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, இது போன்ற என்னுடைய சமூகத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டுவிட்டால் என்னுடைய சமூகம் எவ்வளவோ பாவங்களை செய்கின்றதே என்பதாக நினைத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஹதீஸ்களிலும் இந்த சமூகத்தை நினைத்து, ஒன்றை நீங்கள் சாட்சியாளராக நிறுத்தப்படுவீர்கள், மேலும் நீங்கள் இந்த வசனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கும் பொழுது பதிலாக சொன்னார்கள் என்றால் இந்த சமூகத்தை நினைத்து கண்ணீர் விடக்கூடியவர்களாக, அந்த வசனத்தை நினைத்து அழக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மை நினைத்து அழக்கூடிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் என்ன சொல்கின்றது? நாளை வரையும் நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் அல்லாஹ் ரப்பல் கேட்பான் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இன்றைக்கு சமூகத்தில் கொண்டாட்டங்கள், புதுமையான விஷயங்கள் என்று வந்துவிட்டால் இளைஞர்களை பார்க்கின்றோம், பெண்களை பார்க்கின்றோம். இரவு நேரங்களில் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தாரோ அதையெல்லாம் அவர்களுக்கு அனுமதித்து செய்யக்கூடியவர்களாக, தைரியமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னாரே, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ர். நிச்சயமாக இந்த போதை என்பது தொடர்ச்சியாக சில விஷயங்களை சொல்லிவிட்டு, ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய அமல்கள், இதையெல்லாம் நீங்கள் விட்டுவிடுங்கள் என்பதாக சொல்லியும் கூட ஒரு சமூகம் இந்த குர்ஆனுடைய சுவையை சுவைக்காமல் இந்த சமூகத்தில் போதைக்கு சுவையின் அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், முஃமின்களே, முஃமினான ஆண்களே, முஃமினான பெண்களே, உங்களுடைய இந்த வெட்கத்தலத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வயஹ்ஃபது ஃபுரூஜக்கும், உங்களுடைய வெட்கத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வலா யுபதீன ஸீனத்துஹும், உங்களுடைய அலங்காரத்தை நீங்கள் வெளிப்படுத்தி விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் வசனமாக கூறியிருக்கின்றானே, அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஏதாவது தாக்கங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றதா? ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் நாம் மிக சர்வ சாதாரணமாக இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாம் மார்க்கம் எதை ஹராம் என்று தடுத்திருக்கின்றதோ அந்த தடுத்த விஷயத்தை அல்லாஹ் அவ்வளவு கண்டித்து சொல்லியும் கூட சர்வ சாதாரணமாக எந்த ஒரு தாக்கமும் இல்லாமல், எந்த உள்ளத்தில் மாற்றமும் ஏற்படாமல் அவர்கள் அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் சஹாபாக்குடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கக்கூடியதாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்தில் வைத்து இறுதி பேருரை அவர்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய இறைவனும் என்னுடைய இறைவன் ஒருவனாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார், பிறப்பால் எந்த ஒரு ஏற்ற தாழ்வுகளும் இல்லை, தலைமைக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், பெண்களை நீங்கள் மதியுங்கள் என்பதாக ஒரு சுருக்கமான உபதேசம். 23 ஆண்டுகள் செய்த அழைப்பு பணியின் சுருக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. மக்களே, நான் உங்களுக்கு முழுமையான முறையில் இந்த அழைப்பு பணி நான் செய்து விட்டேனா?
உங்களுக்கு முழுமையான இந்த மார்க்கத்தை நான் சொல்லிவிட்டேனா? சொல்லிய மாத்திரத்திலேயே யா ரசூலல்லாஹ் முழுமையாக நீங்கள் இதை சொல்லிவிட்டீர்கள் என்பதாக சொல்லிய மாத்திரத்திலேயே யா அல்லாஹ் நீயே இதற்கு சாட்சி என்பதாக, யா அல்லாஹ் நீயே இதற்கு சாட்சி, யா அல்லாஹ் நீயே இதற்கு சாட்சி என்பதாக வானத்தை உயர்த்தியவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி சொல்லக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5வது அத்தியாயம் 3வது வசனத்தில் ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்திலேயே மிகவும் கோபமாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட உள்ளமெல்லாம் உருகி சப்தமாக அழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. நபியே, இன்றைய தினம் உங்களுக்கான மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டது. என்னுடைய நிஅமத்தை உங்கள் மீது முழுமையாக நான் செலுத்திவிட்டேன். இந்த இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் தான் உங்களுக்கு வாழ்வின் வழியாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்கின்ற வசனம் முடிப்பதற்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி தன்னுடைய அந்த ஆக்ரோஷத்தை அவர்கள் அடக்க முடியாமல் அழ ஆரம்பிக்கிறார்கள். பக்கத்தில் உள்ள சஹாபாக்கள் எல்லாம் கண்களிலிருந்து கண்கள் குளமாகின்றது. உமர் அவர்களை எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள்? அல்லாஹ் ஒரு நற்செய்தி அல்லவா சொல்லி இருக்கின்றான் என்பதாக கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்களோ, எந்த ஏகத்துவத்தை சொல்வதற்காக அனுப்பப்பட்டார்களோ, எந்த மார்க்கத்தை சொல்வதற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த அழைப்பு பணி முடிந்து விட்டதென்றால், அந்த பொறுப்பு நிறைவு பெற்று விட்டதென்றால் அல்லாஹ் சூசமாக சொல்கின்றான், மறைமுகமாக சொல்கின்றான், அடுத்து இந்த நபியுடைய மரணம் தான் என்பதாக சொல்கின்றானே. என்னுடைய உயிரை விட நேசிக்கக்கூடிய என்னுடைய கோபத்தை அனைத்து அவர்கள் விட்டார்களே, அப்பேற்பட்ட தூதருடைய பிரிவை நினைத்து அந்த வசனத்தை கொண்டு தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்றால் எத்தனை நாட்கள் எத்தனை வசனங்களை நாம் கேட்டிருக்கின்றோம். உன்னை அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்திருந்தால் இது போன்ற வசனங்களை நாம் கேட்கும் பொழுது, மற்ற குர்ஆனை படிக்கும் பொழுது, அல்லது குர்ஆனை படிப்பதற்குண்டான ஆர்வமாக நமக்கு வந்திருக்குமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த சத்தியத்திற்காக இவ்வளவு பாடுபட்டார்களே, கஷ்டப்பட்டார்களே, அடி வாங்கினார்கள், ரத்தங்களை சிந்தினார்களே. அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருக்கு சான்றாக விட்டு சென்ற இந்த குர்ஆனை தொடுவதற்கு என்ன தயக்கம் என்று சொல்வதே. ரமதான் வந்து வந்து சென்று கொண்டே இருக்கின்றது, வயதுகள் ஏறிக்கொண்டே போகின்றது. எத்தனையோ விஷயங்கள் அப்டேட் ஆகக்கூடிய நாம், பிள்ளைகளுக்கு ஆங்கில வகுப்பை கற்றுத்தரக்கூடிய நாம், பிள்ளைகளுக்கு மற்ற விஷயம் கோச்சிங் கிளாஸ்களை செலுத்துவதற்கு கவனம் செலுத்தக்கூடிய நாம், பொருளாதாரத்தை எதுக்கெல்லாம் ஒதுக்கக்கூடிய நாம், என்றைக்காவது என்னுடைய பிள்ளை குர்ஆனை முழுமையாக ஓத தெரிந்திருக்கின்றதா? நபியுடைய நேசம் என்பதாக, நபியுடைய பாசம் என்பதாக நாங்கள் எல்லாம் உயிருக்கு மூச்சாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் இறக்கி வைத்த நபிக்கு சான்றாக இருக்கக்கூடிய குர்ஆனை கூட ஒரு மாதங்களாகி ஒரு வருடமாகி எத்தனையோ பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இதனுடைய தொடர்பு எனக்கு குறையதாக இருக்குன்னு சொன்னா எப்படி நாம் இந்த குர்ஆனை கொண்டு அழுகுவோம்? யோசித்து பாரு அன்புக்குரிய சகோதரிகளே. இறுதியாக சில செய்திகளை சொல்வதற்கு ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு தாயாக உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் மிகப்பெரிய பேர் இடியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர்கள் எல்லாம் தாங்க முடியாத ஒரு நேரம், தான் நேசித்த அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்த முகம், அந்த சிரிப்பு இல்லாமல் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு சங்கடமான அந்த நேரத்தில் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பின்பாக அதிகமாக கடுமையாக அழுகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்த்த தாயல்லவா, வளர்ப்பு தாயல்லவா, பாசம் இருக்குமே. அழாதீர்கள் தாயாரே, அழுகாதீங்க, பொருத்தப்படுங்க. அவர்களை அடக்க முடியாதவர்களுக்கு அழுது கொண்டே இருக்கிறார்கள். உடனே அந்த தாயார் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு நான் அழவில்லை, அது எனக்கு சங்கடம் தான், அது எனக்கு வருத்தம் தான். ஆனால் மனிதனாக வாழ்வதற்கு பாவியாக வாழ்ந்து கொண்டிருந்தேனே,
மார்க்கம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இதுதான் சத்திய பாதை, தவறிழைக்கும் போதெல்லாம் அவ்வப்போது இது சரியான பாதை அல்ல, இப்படித்தான் செல்ல வேண்டும் என்பதாக ஒவ்வொரு முறையும் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை கொண்டு வஹி என்கின்ற அந்த கதவு திறந்திருந்தது, அது மூடப்பட்டு விட்டதே என்பதாகத்தான் நினைக்கலுகின்றன என்பதாக குர்ஆனுடைய பிரிவை நினைத்த தாயார் இருந்தார்கள். சிந்தித்து பாருங்கள் புரி சகோதரர்களே, குர்ஆனோடு தொடர்போடு மிக தூரமாக இருக்கக்கூடிய நாம் அந்த கதவு மூடப்பட்டு விட்டது, இதற்கு பிறகு வஹி வராது, அந்த வஹி நின்று விட்டது, குர்ஆன் முற்று பெற்று விட்டது என்கின்ற கவலையின் காரணமாக அழுகின்றேன் என்பதாக ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், எத்தனை தாய்மார்கள், எத்தனை பெற்றோர்கள், எத்தனை பிள்ளைகள், எத்தனை தந்தைமார்கள் இது போன்ற ஒரு கவலை, என்னுடைய மகன் குர்ஆனை தொடாமல் ஒரு வாரத்தை கடந்திருக்கின்றாரே, என்னுடைய மனைவி குர்ஆனை ஓதாமல் இருக்கின்றாரே, என்னுடைய மகன் குர்ஆனை தொடாமல் இருந்து கொண்டிருக்கின்றாரே என்கின்ற கவலை உணர்வு, அச்ச உணர்வு நம் இடத்தில் இருக்கும் என்றால் குர்ஆனை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த குர்ஆன் அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பெற்று ஈமானை பெற்ற உள்ளத்தை மட்டும் உடைக்கவில்லை, ஈமானை புகுந்த உள்ளத்தை மட்டும் அது சீர்படுத்தவில்லை, இந்த குர்ஆனை அழிக்க வேண்டும் என்பதாக முழுமூச்சாக இறங்கிய எத்தனையோ எதிரிகளுடைய உள்ளங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புக்குரிய சகோதரர்களே, இதை சிந்திக்கும் பொழுது நாம் அதைவிட மோசமாகி விட்டோமோ என்கின்ற ஒரு சிந்தனை எழுப்புகிற அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அலட்சியம், ஷைத்தான் அவன் எந்த அஜெண்டா போட்டிருக்கின்றானோ அதை சரியாக செய்கின்றான். குர்ஆனை எடுப்போம் 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 என்பதாக கடத்தி கொண்டு 50 வருடங்கள், 40 வருடங்கள், 25 வருடங்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஓதுகிறார்கள், யக்ரஉ ஃபில் மக்ரிபி பித்தூர், சூரத்து தூரில் சில வசனங்களை ஓதுகிறார்கள். ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆனிற்கு எதிராக இருந்தவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், சமீஅத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்தை நான் கேட்டேன், எந்த குர்ஆனை நான் எதிர்த்தவனாக இருந்தேனோ, எந்த குர்ஆனை அழிக்க வேண்டும் என்பதாக நான் நினைத்தேனோ, அந்த குர்ஆன் ஃபலம்மா பலக ஹாதிஹில் ஆயா, இந்த வசனம் அடையும் பொழுது அம் குலிகு மின் கைரி ஷைஇன் ஹுமுல் காலிகூன், மக்களே நீங்கள் நீங்கள் எதுவுமே இல்லாமல் படைக்கப்பட்டீர்களா, அல்லது நீங்கள் படைக்கக்கூடியவர்களா, அம் கலகு ஸமாவாதி வல் அர்த் பல் லா யூகினூன், அல்லது அவர்கள் வானங்களை பூமிகளை படைத்தார்களா, அல்லது அவர்கள் உறுதி கொள்ள மாட்டார்களா என்கின்ற அந்த சிந்தனை தூண்டக்கூடிய வசனங்கள், இது போன்ற ஒரு வார்த்தையை, இது போன்ற நயத்தை கொண்ட, இது போன்ற கேள்வி எழுப்பக்கூடிய வாசகத்தை அவர்கள் கேட்டதே இல்லை. கேட்ட மாத்திரத்திலேயே உள்ளங்கள் எல்லாம் புதைத்தவர்களாக, அதுவே ஒரு இஸ்லாம் வருவதற்குண்டான வழிவகையாக ஒரு காரணமாக அமைந்ததென்றால், ஈமான் புகாத உள்ளத்திலும் கூட ஈமான் நுழைவதற்கு இந்த குர்ஆன் வசனங்கள் காரணமாக இருக்கிறது என்றால், ஈமானை சுமந்திருக்கக்கூடிய நாம், தௌஹீதை பிரச்சாரம் செய்யக்கூடிய நாம், குர்ஆன் சுன்னாவா என்று பேசக்கூடிய நாம், எத்தனை நாட்கள் குர்ஆனை தொடாமல், சரியாக புரியாமல் பிற மக்களுக்கு எடுத்து மட்டும் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்புக்குரிய சகோதரர்களே, சிந்திக்க வேண்டாமா? யோசிக்க வேண்டாமா? இந்த குர்ஆனோடு எப்பொழுது நாம் தொடர்பு கொண்டு அழக்கூடியவர்களாக இருப்போம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான், அஃபலா யததப்பரூன அல்-குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்குதா அவங்களுக்கு? சிந்திக்க மாட்டாங்களா? உள்ளவர்களுக்கு மாற்றாதா என்கின்ற வசனங்களை நம்முடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களில் வைக்கின்றோமா இல்லையா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்கள் தினம்தோறும் மாறுகின்றதே தவிர வாழ்க்கையின் ஸ்டேட்டஸ்கள் மாறுவது கிடையாது. வாட்ஸ்அப்ல அப்டேட் செய்கின்றோம், தினம்தோறும் காலையில் எழுந்தவுடன் அது போன்ற குழுமத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யக்கூடிய நாம் ஒவ்வொரு வசனங்களும் இன்னல்லதீன கத்தபூ பிஆயாத்தினா, யார் நம்முடைய வசனங்களை பொய்ப்பித்து பெருமை அடிப்பார்களோ அவர்கள் நரகவாசிகள் தான் என்று வைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கை என்ற ஒரு மாற்றம் இல்லை. என்புக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பூட்டு போடப்பட்டுள்ளது என்பதாக வைக்கின்றோம், பிற மக்களுக்கு சொல்கின்றோம், இருந்தும் கூட எந்த ஒரு பயணம் இல்லாமல் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த குர்ஆன் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக மட்டுமல்ல, ஸ்டேட்டஸ்கள் வைப்பதற்காக மட்டுமல்ல, பேஸ்புக்கில் போடுவதற்காக மட்டுமல்ல,
இந்த குர்ஆனுடைய நோக்கம் முதன்மையாக நம்மிடத்தில் மாற்றம் வர வேண்டும் என்பதாகத்தான் இந்த குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி இருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, பல்வேறு செய்திகளை இதை பற்றி நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். அதிகமான விஷயங்களை குர்ஆனோடு தொடர்போடு சஹாபாக்கள் எப்படி இருந்தது தொடர்போடு இருந்தவர்கள் அழுதார் என்பதை பற்றி நாம் பார்க்க முடியும். அபூ தர்தா ரலியல்லாஹு அபூ தர்தா என்கின்ற மனிதர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை. இறுதியான ஒரு செய்தி, கவனமாக கேளுங்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த மக்காவாசிகள் மிகவும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, தொழுக விடாமல் குர்ஆனை ஓத விடாமல் சிரமப்படுத்தக்கூடிய சூழ்நிலை, இந்த தீனை என்னால் பாதுகாக்க முடியாது, தீனை பின்பற்ற முடியாமல் ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார்கள். எனவே நான் ஹிஜ்ரத் செய்து போகின்றேன், நாடு துறந்து சென்றுதான் இந்த குர்ஆனை நான் வெளிப்படையில் ஓத முடியும் என்றால், நாட்டை விட்டு சென்றால் தான் என்னால் தொழுவதற்கு செல்ல முடியும் என்றால், நிம்மதியாக இந்த மார்க்கத்தை பின்பற்ற முடியும்னா தயார் என்பதாக கிளம்புகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்புக்குரிய சகோதரர்கள் சமூகத்தில் மிகவும் மதிக்கப்படக்கூடியவர்கள். ஒரு கஷ்டம் தானே முதலாவது நிற்பாங்க, வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியவர்கள். இதை பார்த்த மாத்திரத்தில் அபூபக்கர் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து தயாராகி விட்டார்கள். எத்தனையோ மக்கள் நினைக்கிறாங்க இது நமக்கான இழிவு. எப்படி நமக்கான இழிவு? ஒரு நல்ல மனிதர் நம்மை மண்ணை விட்டு செல்கின்றாரா? ஒரு மனிதர் வரார், அபூ தர்தா, அபூபக்கர் எங்க போறீங்க? இங்க இருந்தால் மார்க்கத்தை பின்பற்ற விட மாட்டேங்கிறாங்க, குர்ஆனை ஓதுவதற்கு விட மாட்டேங்கிறார்கள் என்பதாக சொல்லப்பட்ட மாத்திரத்தில் அபூ தர்தா அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் அவர்களே, எவ்வளவு உதவி செய்யக்கூடிய நீங்க போலாமா? நான் பேசுறேன், வாங்க. கூட்டிட்டு போறாங்க. குறைஷிகளே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் அவர் இங்கேதான் இருப்பார் என்பதாக சொல்லிய மாத்திரத்திலே இவருக்கு நான் அடைக்கலம் கொடுக்கின்றேன் என்பதாக பேசும் பொழுது குறைஷிகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? குறைஷிகள் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்வில் வந்திருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே, சொல்கிறார்கள் குறைஷிகள், அபூ தர்தாவே, அபூபக்கர் இருப்பதில் பிரச்சனை இல்லை, அவர் ஓதக்கூடிய வசனங்கள், தொழக்கூடிய அந்த தொழுகைகள், அந்த வசனங்கள் கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கின்றது. அரபு மொழி தெரிஞ்சவங்க, அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இது உண்மையாகத்தான் இருக்கும் என்பதை புரிவதற்குண்டான நிலைக்கு செல்கின்றது. எனவே எல்லோரும் இஸ்லாத்திற்கு வந்துவிடுவார்களோ, இஸ்லாத்தை ஏற்று விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்சம் பிம்பம் ஏற்படுகின்றது என்பதாக பதிலாக குறைஷிகள் சொன்னாங்க. அதுக்கு நம்ம அரபி தெரியலையே, புரியல என்று நினைக்க கூடாது. ஒவ்வொரு அரபிக்குண்டான வசனங்களின் தமிழாக்கம் செய்யப்படுகின்றது. உலகத்தில் திரைப்படங்களை பார்க்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த எனர்ஜி, அந்த மெய்ர் சிலிர்த்தல் இதில் வருவதில்லை அன்புக்குரிய சகோதரிகளே. எனவே இந்த குர்ஆன் என்பது ஏதோ ரமதானில் மட்டும் எடுப்பதற்காக அல்ல, இந்த குர்ஆன் என்பது வீட்டின் பரக்கத்திற்காக அல்ல, மரணித்து விட்டால் எடுத்து ஓதுதான் நன்மை சொல்லின ஒரு சமூகம் அதற்கு வைத்திருக்கிறார்களே அதற்கானதல்ல. யாருடைய வீடுகளில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ கபருக்கு சமம் என்று சொல்லும் அளவிற்கு எத்தனையோ வீடுகள் ஷைத்தான் நிறைந்த வீடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு மனிதன் நகர முடியாது என்பதாக சொன்னார்கள். உன்னுடைய வாழ்நாளை எவ்வாறு கழித்தாய்? இங்கிலீஷ் பேசுற, ஹிந்தி பேசுற, வியாபாரத்திற்காக எல்லாம் கற்றுக்கொண்ட நீ, நேரத்தை செலவழித்த நீ, நான் குர்ஆனை ஓதினாயா? ஓதுபா. யா அல்லாஹ், தெரியாது யா அல்லாஹ், லா அத்ரி, தெரியாது யா ரப்பே, குர்ஆனை ஓது, நான் உன்னை உயர்த்துகின்றேன். தெரியாது யா இறைவா, நபியை நான் நேசிக்கின்றேன், குர்ஆனை ஓது. தெரியாது யா இறைவா. சொன்னால் 4 நபர்களுக்கு முன்னால் ஒரு மொழி தெரியலன்னு சொன்னா ஒரு கில்ட்டியா இருக்குன்னு சொல்லக்கூடிய நாம் இங்கிலீஷ் சில வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டோம். இந்த உணர்வு நமக்கு வந்திருக்குதா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வெட்க உணர்வு என்பது குர்ஆனை ஓதுவதற்குண்டான ஆர்வப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அந்த வெட்க உணர்வை முட்டுக்கட்டையாக
குர்ஆனோடு தொடர்பில்லாதவர்களாக இருந்துவிடக் கூடாது. அல்லாஹ் மீண்டும் ஒரு ரஹ்மத்தான ரமதானை நமக்கு தர இருக்கின்றான். அத்தகைய சிறப்பு மிகுந்த ரமதான் அடுத்த மாதம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு வர இருக்கின்றது. நாம் அனைவரும் அடைய வேண்டும், அப்பேற்பட்ட பாக்கியத்தை அடைய வேண்டும். குர்ஆனாகிய அந்த ரமதான் என்ற மாதத்தில் குர்ஆனை தெரியாமல் ஓத தெரியாமல் நாம் நுழைந்தோம் என்றால் அதுதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய இழிவு நஷ்டமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த கிளைகளில் பல்வேறு இடங்களில் குர்ஆனுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி சொல்லி தருகிறார்கள். ஆனால் எத்தனையோ ஈமானை பேசக்கூடிய, இஸ்லாமை பேசக்கூடிய, பிற மக்களுக்கு தாவா செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நம்மிடத்தில் குர்ஆன் முறையாக ஓதப்படுவதற்கு உட்கார்வதற்கு நாம் தயாராக இல்லை என்றால் உலகத்தில் சாக்குகளை சொல்லிவிடலாம், உலகத்தில் சிலருடைய வாய்களில் அடைத்து விடலாம். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் நீங்களாக இருந்தால் நானாக இருந்தாலும் சொல்ல முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம் அனைவரும் குர்ஆனை அழகான முறையில் ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அந்த குர்ஆனை பின்பற்றிய சமூகமாக மாற வேண்டும். அடுத்த கட்டம் குர்ஆனை புரிந்து தெரிந்து அழக்கூடிய, அழுது ஓதக்கூடிய, கண்ணீர் வடிக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு முறையாவதாக பணத்திற்காக அழுதிருக்கின்றோம், உறவிற்காக அழுதிருக்கின்றோம், எத்தனையோ விஷயத்திற்காக அழுதிருக்கின்றோம். இந்த குர்ஆனுடைய வசனத்திற்காக என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீரை சிந்தியால் என்னுடைய கண்கள் மரணம் அடையக்கூடிய ஒரு சூழலை உருவாக வேண்டும் என்கின்ற நிய்யத்தோடுதான் நாம் கலைந்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும். குர்ஆனிய சமூகமாக, குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக நம் அனைவரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிய என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இதையெல்லாம் கேட்டோமோ அவை அனைத்தையும் உங்களுக்கும் எனக்கும் இது உபதேசமாக வைத்துக் கொள்கின்றேன். இந்த உபதேசத்தை கேட்டுவிட்டு செல்வதற்காக அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு மாற்றத்தை காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சிரமப்பட்டாவது அந்த குர்ஆனை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல்வேறு கிளைகளில் இந்த குர்ஆன் வகுப்பு நடைபெறுகின்றது. பல்வேறு கிளைகளில் இந்த குர்ஆன் வகுப்பு நடைபெறுகின்றது. அப்படி ஏதோ ஒரு கிளைகளில் நடைபெறாத ஒரு சூழ்நிலை அல்லது உங்களுடைய பகுதிகளில் குர்ஆன் வகுப்பு நடைபெறவில்லை அப்படின்னு ஒரு சூழல் இருந்துச்சுன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நான் குர்ஆன் வகுப்பு மஸ்ஜிதுல் ஹக் பள்ளி குனியத்தூரில் எடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். வாரந்தோறும் புதன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் இஷா தொழுகைக்கு பிறகு உங்களுடைய அருகாமையில் பகுதியில் குர்ஆன் வகுப்பு எடுப்பார்கள் என்றால் அங்க முன்னுரிமை கொடுங்க. ஆனால் எனக்கு வாய்ப்பே இல்லை என்று ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னா தாராளமாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக கதவுகள் திறக்கப்பட்டு குர்ஆனை ஓதுவதற்கு உண்டான வாய்ப்புகள் தாராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் தயாராக இருக்கின்றோமாகத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். எதை கேட்டோம் அதன் அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் தருவானாக. பேசிய விஷயங்களை அனைத்தினுடைய வாழ்வில் பின்பற்றக்கூடிய மக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவானாக. இந்த உரையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாஸானதாக, மன தூய்மையான ஆக்குவானாக. இதன் மூலமாக முழு குழுவை தருவானாக. இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்து இவ்வளவு செலவுகளும் இவ்வளவு மேற்கொண்டு சிரமங்கள் எடுத்த மஸ்ஜிதுர் ரஹ்மான் நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி என்னுடைய இந்த உரை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.